நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்கிற தொடரில் அடுத்த பகுதி. நேற்று பிரம்மம் என்கிற ஒரு சிறு தலைப்பில் சில தெய்வீக மனிதர்களை பற்றி சில குறிப்புகளை சொன்னோம். பொதுவாக இந்த கதைகளை சொல்பவர்கள் நமக்கு சொல்வதெல்லாம் அவர்கள் தெய்வமாக பிறந்தார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும், அந்த பிரம்மத்தில் நமக்கெல்லாம் பங்கு இல்லை என்பது போல நம்மை தரம் தாழ்த்தியும் அவர்களை மட்டுமே தெய்வ மனிதர்கள் என்றும், தெய்வ மனிதர்கள்தான், அதில் நான் குறை சொல்லவில்லை, நம்மை தாழ்த்தி சொல்லுகிறார்கள். அதாவது உன்னால் முடியும் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அது அவர்களுக்கு மட்டுமே முடிந்தது என்று கதையை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு என்ன காரணம், என்ன அறிவியல் என்று இதுவரை எந்த நபர்களும் மேடையிலோ மற்ற இடங்களிலோ தொலைக்காட்சிகளிலோ இதையெல்லாம் சொல்லவே இல்லை. அதனால்தான் பெரும்பாலான மக்களுக்கு வாழ்க்கை என்பது என்ன என்றே தெரியாமல் இன்னும் குழப்பமாக நிலையில் இருக்கிறார்கள். மனிதகுலம் தோன்றி கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதில் மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதில் அறிவியல் தோன்றி ஏறக்குறை 20,000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அவ்வளவு காலத்துக்கு முன்பு தோன்றிய அறிவியல் இப்போது உள்ளவர்களுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. காரணம் என்ன? இது எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. இப்போது அதை உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அதாவது சாதாரணமாக ஒரு விதையிலிருந்து ஒரு மரம், செடி, கொடி போன்றவை உருவாகிறது. அதுபோல் ஒரு பிந்துவிலிருந்து, ஒரு அணுவிலிருந்து பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் உருவாகின்றன. ஒன்றிற்கு ஒன்று எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பான மாற்றங்கள், தோற்றங்கள், அழகிய வடிவங்கள், சிறப்பான பல குணங்கள், சிறப்பான சில உடலமைப்புகள் எல்லாம் கொண்டிருக்கின்றன. இதுவெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்பதை தெரிந்து கொண்டால் பிரம்மம் என்பதற்கு அர்த்தம் புரிந்துவிடும். இப்பொழுது ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு தேங்காயை மண்ணில் புதைக்கிறோம். அது வளர்ந்து வருகிறது. இப்போது எல்லா இடங்களிலும் உள்ள மண்ணில் உள்ள நீர் சத்தும் கொஞ்சம் மண் கரைந்த நீர்தான் மேலே செல்கிறது. அதற்காக தனியாக எந்த திடப்பொருளும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் வலுவான மரம், அதிலே மட்டைகள், கீற்றுகள், மேலே வளர வளர பாளைகள், பூக்கள் என்று எல்லாம் வருகிறது. சரி, ஒரு இடத்தில் ஒரு பாளையிலிருந்து ஒரு காய் உருவாகும்போது அதன் வழியாக செல்வது நீர் மட்டும்தான். அதை நாம் கல் என்று சொல்லுகிறோம். அது தனியாக இறக்கி கல் என்றும் நம்மிடம் காட்டுகிறார்கள், விற்பனை செய்கிறார்கள் இருக்கிறோம். அந்த ஒரு கல் காம்பின் வழியாக காய்க்குள் செல்கிறது. அவ்வளவுதான். இங்கே வேறு எந்தவித பொருள்களும் கிடையாது. அந்த ஒரு திரவ உணவு, அதாவது நீர் பொருள், எத்தனை பொருளாக மாறுகிறது? ஒன்று, தேங்காயின் மேலே இருக்கின்ற கடினமான மட்டை, அதற்கு மேலே இருக்கின்ற காம்பு பகுதியில் உள்ள மட்டை பகுதி, உள்ளே நார் பகுதி, அதற்கு உள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவில் ஓடு,
அந்த ஓட்டுக்கு உள்ளே வெண்மை நிறமான தடிமனான பருப்பு தேங்காய், அதற்கு உள்ளே இளநீர் என்கிற தேங்காய் நீர், அது காய்ந்து சுண்டும் பொழுது எண்ணெய், இப்படி பல பரிமாணங்களை எடுக்கிறது. ஒரு திரவம்தான் உள்ளே சென்றது, ஆனால் அது எப்படி ஒரு கடினமான ஓடு ஆகியது, மென்மையான அதாவது வலிமையான நார், தேங்காய் நாரை முறையாக கயிறு திரித்து ஒரு தேரை கூட கட்டி இழுக்கிறார்கள். அத்தனை வலிமை மிக்க நார்பொருள். அதற்கு உள்ளே மென்மையான பருப்பு, அதற்குள்ளே நீர், எல்லாம் தனித்தனியாக அந்த அளவு மாறாமல், அந்த வடிவம் மாறாமல் அவை உருவாக்கப்படுகிறது. இந்த அமைப்பை உருவாக்குகிற சக்தி எது என்பதை யாராவது சொல்ல முடிந்தால் அதுதான் பிரபஞ்ச சக்தி, அதாவது விண்வெளியிலே உள்ள கோள்களின் சக்தி. கோள்களிலிருந்து வரும் கதிர்கள்தான் இதையெல்லாம் செய்கிறது என்றால், இது போன்று இன்னொரு உதாரணத்தை கூடவே சொல்லுவோம். தென்னை மரத்துக்கு இணையானது பனை மரம். பனை மரமும் கிட்டத்தட்ட தென்னையினுடைய சாயல் அதே போல் வளர்கிறது. தென்னை மட்டை மற்ற எல்லாம் தென்னங்காய் வருகிறது, அதாவது பனங்காய். இந்த பனங்கொலை பனங்காயில் உள்ள ஒரு வேறுபாடு என்ன, தேங்காய்க்கு இதுக்கு என்ன வேறுபாடு? தேங்காய்க்கு உள்ளே இருக்கிற பருப்பு ஒன்றாக இருக்கிறது. இங்கே பனங்காயில் அந்த பகுதி 3 கண்களாக, 3 நொங்கு, 3 பகுதி, 3 விதைகளாக பிரிந்து விடுகிறது. கவனியுங்கள், ஒரே ஒரு பருப்பாக இருக்கிற தேங்காய் பனங்காயில் 3 கண்களாக மாறிவிடுகிறது. அதுதான் முக்கண் என்றார்கள். அதாவது தேங்காயில் முக்கண் கிடையாது, தேங்காய் ஒரே கண்ணு தான். 3 பக்கங்கள் இருக்கிறது, ஆனால் பக்கங்கள் மாறவில்லை, அப்படியே இருக்கிறது. பனங்காயில் அது 3 தனித்தனி கண்களாக, 3 தனித்தனி விதையாக, 3 தனித்தனி விதையாக மாறிவிடுகிறது. பனங்கொட்டை 3 கொட்டைகள் உருவாகிவிடுகிறது. இந்த அமைப்பு தென்னை மரத்தில் உள்ள எல்லா அமைப்புகளும் இதிலும் பொருந்தும். காம்பின் வழியாக சென்றது என்னவோ அதே கல் தான் பனங்கள் என்பார்கள். ஆனால் மட்டை, உள்ளே நார், அதற்கு உள்ளே அந்த கொட்டைகள், கடினமான மேலோடு, உள்ளே இளநொங்கு, அது முற்றினால் கடினமான பருப்பு, அதுவும் எண்ணெயாகும். அதுதான் பனை எண்ணெய், பாமாயில். சரி, இப்படியெல்லாம் அமைகிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன நடக்கிறது? ஏன் அந்த தேங்காயினுடைய வடிவம் அப்படி இருக்கிறது? ஏன் இந்த பனங்காயின் வடிவம் இப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால், பிரம்மம் என்பது, அதாவது ஆகாயசக்தி எப்படி வேலை செய்கிறது என்று தெரியும். இதை பற்றி தான் நாம் உயிரினங்கள் பிறப்பு ரகசியம் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு உயிரும் எப்படி வந்தது என்பதை பற்றி மிக நீண்ட உரையாடல், அதாவது பல நீண்ட தொடர்களாக வரும். ஒவ்வொன்றையும் துல்லியமாக பார்க்கலாம். இதில் எதுவும் யாரையும் கண்கட்டுவது இல்லை, யாரையும் ஏமாற்றுவதில்லை. உங்கள் கண்ணுக்கு முன்னே இருக்கின்ற ஒரு ஆதாரம். அதை எப்படி இந்த கோள்கள் உருவாக்கின என்பதை தெரிந்து கொண்டால் உலகைப்படுத்த சக்தி எது என்று தெரியும். அப்படி உலகைப்படுத்த சக்தியின் தன்மையை மனித உடம்பும் படைத்தபோது மனித உடம்பிலும் அந்த பிரம்மசக்தி, அதாவது கிரக சக்திகள் கூடுதலாகவும் குறைவாகவும் அமைகிறது. பிரம்மசக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தியினுடைய கதிர்கள் உடம்பில் கூடுதலாக இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறது, வாழ்க்கை எல்லாம் கிடைக்கிறது. அது அந்த காலத்தில் எல்லாம் சர்வ சமம்.
ஏறக்குறைய மனிதர்கள் எல்லோருக்கும் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இப்போது காலப்போக்கில் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று நாமக்குள்ளே பேதங்களை உருவாக்கி கொண்டோம். எல்லோரும் மனிதர்கள் தான் கடைசி நிலையில். ஆனால் எல்லோரையும் மரணம் ஆட்கொள்ளுகிறது. ஆனால் பிரம்ம சக்தி உடலில் பெற்றவர்கள் தெய்வ மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். கௌதம புத்தரிலிருந்து ஆரம்பித்து இயேசுநாதர், நபிகள் நாயகம் என்று பல பேர், அதாவது கணக்கில்லாத ஆன்மீக பெரியவர்கள், அதாவது தெய்வ சக்தி அடைந்து வந்தார்கள். அந்த தொடரில்தான் நாம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரிலிருந்து ஆரம்பித்து கொங்கணருடைய காலத்து கதையிலிருந்து பிறகு ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். காரைக்கால் அம்மையார், வள்ளலார், இப்படியெல்லாம். இப்போது ராகவேந்திரர் பற்றி ஒரு சமீபத்திய படங்களில் பார்த்திருப்பீர்கள். ராகவேந்திரருக்கு ஒரு முஸ்லீம் அரசன் கறிகளை, அதாவது மாமிச உணவை சமர்ப்பணமாக அவருக்கு கொடுக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆன்மீகவாதி அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாக அந்த துணியை, மேலே மூடி இருக்கிற துணியை எடுத்துவிட்டு பாருங்கள் என்றார். துணியை எடுத்துவிட்டு பார்க்கும் பொழுது உள்ளே இருந்த மாமிசம் பழங்களாக, பூக்களாக மாறியிருக்கிறது. அதுதான், அதாவது மாமிசமாக வைத்தது அறிவியல் முறைப்படி அது பூவாகவோ பழமாகவோ மாற முடியாது. அப்படி மாறி இருக்கிறது என்பது நாம் திரைப்படங்களில் பார்த்தது மட்டுமில்லை, அதுதான் நடந்த நிகழ்ச்சி. அதை திரைப்படமாக்கினார்கள். அப்படி ஒரு சக்தியை நாம் பிரம்மம் என்கிறோம். அந்த சக்தி ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை. அதை தெரிந்து கொண்டு அந்த பிரம்மசக்தியை நம் உடம்பில் பெற்றுக்கொண்டால் நாமும் பிரம்ம நிலையை எட்டி பிடிக்கலாம். அப்படி ஒரு நிலைக்கு வரும்பொழுது மனிதர்களும் தெய்வமாகிறார்கள். இந்த அடிப்படையில்தான் உன்னுடைய உடம்பில் ஒரு சிறிது ஆன்மசக்தி கூடினாலும் அது உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், பல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் ராஜரகசியம். இதற்கெல்லாம் ஒன்றும் பணம் தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை, மாந்திரிகம் தேவையில்லை, பரிகாரம் தேவையில்லை. இது உடம்புக்குள்ளே நிகழ்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் உடம்புக்குள்ளே ஒரு நிகழ்கிற நிகழ்வு தானாக நிகழ்வது என்றால் எப்படி என்று யாருக்கும் தெரியவில்லை. அது செயற்கையாக தூண்டுதல் போல நாம் இதையெல்லாம் செய்து விட்டோம், நம்முடைய உடம்புக்குள்ளே இதெல்லாம் மாறிவிட்டது என்று நினைக்க வைத்து அந்த மனதிற்கு அந்த சக்தியை கொடுத்து பிறகு அதன் விதமாக கொஞ்சம் மேன்மை ஏற்பட்டால் நமக்கு அந்த சக்தி ஏதோ நல்லது செய்துவிட்டது என்று பெருமைப்படுகிறோம். இதுதான் ஆக மொத்தம். இயற்கை என்பது எந்த பைசா செலவும் இல்லாமல், நீ பணக்காரன் நான் பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் ஏழை குடிசைக்குள்ளும் அந்த சக்தி வரும். அதாவது வள்ளலார் ஒரு பெரிய பாடலை தத்துவ பாடலாக பாடுகிறார். குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமட்டி எச்சில் புகுந்தாண்டி. அதாவது என்னுடைய உடம்பு குறவர் குடிசை மாதிரி, அந்த குடிசைக்குள் தெய்வம் வந்தது என்பதை குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமட்டி எச்சில் புகுந்தாண்டி, அதாவது தரந்தாழ்ந்த தனக்குள் அந்த தெய்வ சக்தி வந்து சேர்ந்தது என்று பல பாடல்கள், அதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஒரு சக்தியை, அதாவது தன்னை பெரிய நபர்களாக காட்டவில்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்குள் இறைவன் வந்தான் என்று பல முறை சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த இறைசக்தி என்பது தனியாக தேடி பணம் போட்டு வாங்கி பெற்றுக்கொண்டதில்லை. அது இயற்கையின் ஒரு சக்தி. அதை பெற சில வழிமுறைகளை பெரியவர்கள் கடைபிடித்தார்கள். அதாவது நாம் என்ன செய்கிறோம், அளவுக்கு அதிகமாக உணவுகளை சாப்பிடுகிறோம், அதனால் வயிறு நிறைந்து விடுகிறது, அது பணத்தால் நிரப்பப்படுகிறது.
அடுத்தது நீர். இப்போது நீர் கூட விலையாகிவிட்டது. நீரும் ஓரளவுக்கு அந்த வயிறு உணவும் நீரும் சேர்ந்த பிற்பாடு ஒரு சிறு பகுதி காற்றால் நிரப்பப்படுகிறது. அந்த காற்றின் சக்தி தான் நாம் உயிர் வாழ பயன்படுகிறது. நீ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டாலும் உனக்கு மூச்சு திணறி மரணம் ஏற்படும். அதாவது காற்றின் சக்தி உடம்பில் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவு தான் உயிரின் சக்தி என்கிற அளவுக்கு தெரியும். சரி, இந்த உயிரின் சக்திக்கு ஒரு அளவு உண்டு. அதற்கு மேலே ஆகாய சக்தி. நம் உடம்பு முழுக்க முழுக்க தூய்மையாகவும் சுத்தமானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பொழுது, உணவு நீரினுடைய அளவு குறைவாக இருக்கும் பொழுது, தெய்வ சக்தி என்கிற அந்த ஆகாய சக்தி உடம்பிலே கூட ஆரம்பிக்கும். அப்படி சேருகிற உடம்பு தான் ஆன்மீகத்தில் மேல்நிலைக்கு செல்கிறது. எவ்வளவோ பெரியவர்கள், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சன் என்று ஆரம்பித்து கணக்கில்லாதவர்களே சொல்லலாம், அவ்வளவு பேர்களும் அடைந்த நிலை இந்த தெய்வ நிலை தான். நாங்கள் தெய்வங்களை நேரில் பார்த்தோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள். அதாவது எங்கோ வருகிற ஒருவரை பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு இருந்தார்கள். எங்கோ நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை நேரில் பார்ப்பது போல் பார்க்கின்ற தகுதி அடைந்தார்கள். ஏதோ ஒரு தொலைவில் நடக்கிற நிகழ்வை நேரில் சென்று பார்க்க சில நொடிகளில் போய் சென்று வருகிறார்கள். அந்த சக்தியெல்லாம் மனிதனுக்குள் தான் இருக்கிறது. அந்த சக்திகளை இதுவரை அறிவியல் பூர்வமாக யாரும் எடுத்து சொன்னதில்லை. ஆகவேதான் நாமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு உடல் நலம் கெட்டு மெல்ல மெல்ல கீழிறங்கி மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்றோ ஒரு நாள், இன்றைக்கு இல்லை என்றாலும் இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு பிறகாவது மரணம் நம்மை சந்திக்கவே தீரும். ஆக மொத்தம் இந்த அளவில் தான் வாழ்க்கை இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு ஒரு மேல்நிலைக்கு சென்று பிரம்ம நிலையை அடையும் பொழுது அவர்கள் தெய்வ நிலை, அதாவது மோட்சம் என்கிற நிலையை அடைகிறார்கள். ஆனால் இன்று மோட்சம் என்பதற்கு அர்த்தம் வேறு வேறு விதமாக சொல்லப்படுகிறது. உடம்பில் அந்த தெய்வ சக்தி, பிரம்ம சக்தி, ஆகாய சக்தி, கிரக சக்தியானது உடம்பில் சேர்ந்தால் யார் வேண்டுமானாலும் மோட்சகதிக்கு செல்லலாம். அதாவது அந்த உடம்பு அதன் பிறகு கீழ்நிலைக்கு வராது என்று ஒரு கணக்கில்லை. அது தொடர்ந்து மேலே போய்கொண்டே இருக்கும். அந்த ஆகாய சக்தியினுடைய உடம்பில் சேரும் அளவு கூட கூட ஒருவன் தெய்வ நிலையை நெருங்குகிறான். இதுதான். இதுக்கு பிற்பாடு நடப்பது என்னங்கிறது என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆக மொத்தம் பிரம்மத்திலிருந்து வருகிற ஆன்மா திரும்ப பிரம்மத்தை நோக்கி செல்வது என்பது இதுதான். ஆக இந்த விதமாகத்தான் இயற்கை எல்லோருக்கும், இது ஆண் பெண் மதம் மொழி நாடு என்றெல்லாம் பேதமில்லாமல் உலகம் அனைத்திற்கும் பொதுவாக கொடுத்திருக்கிறது. அதை அறிவியலாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. சம்பையா, ஞான யோகி. நன்றி, வணக்கம்.